வாழ்த்து சொல்ல வக்கில்லாட்டியும் பரவாயில்ல, இவ்வளவு கேவலமாகவா நடந்து கொள்றது? தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீரர் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக நடிகை ரேகா வீடியோ வெளியிட்டுள்ளார். வினேஷோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா காத்திருந்தோம். ஆஹா, பிரதமர் இப்ப என்ன சொல்ல போறாரு, எப்படி வாழ்த்து சொல்ல போறாருன்னு. வாழ்த்து சொல்ல வக்கில்லாட்டியும் பரவாயில்ல, இவ்வளவு கேவலமாகவா நடந்து கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு கேவலமாக எப்படி நடந்து கொள்வதற்கு இந்த மனசாட்சி வேலை செய்கிறது அப்படிங்கறத ரொம்ப பெரிய கேள்விக்குறி. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விளையாடும் போதே அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருவேளை சென்னையில இருந்து வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் விளையாடுறோம்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மினிமம் 10 மீட்டர் ஆவது நம்ம முன்னோக்கி போய் இருந்திருக்கணும், முன்னாடி இருந்திருக்கணும். ஒருவேளை 2 மீட்டர் 1 மீட்டர் இடைவெளியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்டவங்க இருந்தா அவங்க தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி எவ்வளவோ முறை மெடல் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட், தமிழ்நாட்டுக்காக ஒவ்வொரு முறையும் வேறு வேறு ஸ்டேட்ல நாங்க போய் விளையாடும் போது இதே பிரச்சனை. அந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமானவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் விளையாட போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரோம். எந்த நாட்டில் விளையாடுறோமோ அந்த நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, மற்ற நாடுகளை, அதுவும் இந்தியாவை போல தமிழகத்தை போல இந்த மாதிரி சவுத் ஏரியாவில எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. நீ எல்லாம் என்ன விளையாட வந்துட்ட, நீ எல்லாம் விளையாடிடுவ அப்படின்ட்டு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, கோவை இந்த மாதிரி ஊர்கள்ல மிக வசதியற்ற கிராமங்களிலிருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லியும் பிராக்டிஸ்க்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டேடியத்துல நாங்க பாக்குறோம்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஆனா ஒலிம்பிக் அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒலிம்பிக் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே நிறைய தகுதிகள் வேணும். என்ன தகுதிகள் வேணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். விளையாட்டு மேல ஒரு பேஷன் இருக்கணும், அது மேல ஒரு வெறி இருக்கணும். அதை பார்க்கணும்னாலே கொஞ்சம் நாலேஜ் வேணும். அப்படி இருக்கிற இடத்துல போன வருஷத்தினுடைய போராட்டம், அவமானங்கள், வேதனை, கண்ணீர், துயரங்கள் இதெல்லாம் அடக்கவே முடியாது. வாழ்க்கையில உயிர் போற வரைக்குமே மறக்க முடியாத சம்பவங்களை எல்லாம் கடந்து போராடி பயிற்சி பெற்று அதனுடைய முயற்சியின் உச்சமா தங்க பதக்கத்தை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த 3 செகண்ட்ல ஒரு நியூஸ் வருது பாருங்க. ஈனப்பிறவிகளின் கேவலமான என்ன செயல். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா அசிங்கமா சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.